அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான ஒரு வீடியோ தான் பார்க்க போறோம். போன வீடியோ நான் ஒன்று போட்டிருந்தேன். வெயிட் லாஸ் சம்பந்தமா ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஒரு கஷாயம். அது அனைவரும் பார்க்கலன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு வந்துருக்கேன். இந்த உடல் எடை குறைப்பதனால என்னென்ன பலன்கள் இருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்க போறோம். இது ஒரு அற்புதமான வீடியோ. யாரும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி என் சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடக்கூடிய ஹெல்த் வீடியோ எல்லாமே உங்களுக்கு டே பை டே உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு இதனால இயற்கையான நோய் இல்லாத சமுதாயத்தை படைப்பதற்கு நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ள போவோம். உடல் எடையை குறைச்சிட்டீங்க. உடல் எடையை குறைச்சா எனக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு நீங்க கேட்குறீங்க. ஓகேவா? முதல்ல பலன்கள் தெரிஞ்சாதான் நீங்க எப்படி உடல் எடையை முதல்ல குறைக்கிறது அப்படிங்கிறதே யோசிப்பீங்க. ஓகேவா? நான் பலன்களை சொல்றேன். ஒரு அற்புதமா இருக்கும். யாரும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஓகேவா? இப்போ உடல் எடை குறைச்சிங்கன்னா உங்களுக்கு சர்க்கரை நோய் அபாயம் நீங்குது. பிபி, ஹை பிபி இருக்கு இல்லையா, அது வருவதற்கான அறிகுறிகள் இருந்தா கூட உடம்புல கண்ட்ரோல் ஆகுது. மூட்டு வலி, இடுப்பு வலி, உங்களுக்கு பேக் பெயின் இருக்குன்னு நிறைய பேர் சொல்றாங்க. அந்த மாதிரி பிரச்சனைகள், நுரையீரல் நல்ல முறையில் இயங்கும். நுரையீரல் ஆக்சிஜன் சப்ளை நல்லா கிடைச்சி இரத்த நாளங்களில் இருக்கும் அடைப்புகள் சரியாக்கப்பட்டு இதய துடிப்பு சீராகவும் இரத்த நாளங்களில் கொழுப்பு படலங்கள் இல்லாமல் இருதயம் ஆரோக்கியமாகவும் இருக்கும். எந்த வேலை செஞ்சாலும் மூச்சு வாங்கும் தொந்தரவு உங்களுக்கு நல்ல முறையில இருக்கும். அது மட்டும் இல்ல, ஃபேட்டி லிவர் அந்த மாதிரி கண்டிஷன்ல இருக்கவங்களுக்கு கூட நம்ம உடல் எடையை கரெக்டா வச்சிருப்பதன் மூலம் அந்த நோயிலிருந்து அதை தடுக்கிறதுக்கு மிகவும் பயனுள்ளதா இருக்கு. நல்ல முறையில தூக்கம், நல்ல ஒரு ஆழ்நிலை தூக்கம் எப்படி கிடைக்கும் அப்படின்னா, உடல் எடை குறைக்கும் பொழுது உங்களுக்கு நல்ல முறையில தூக்கம் இருக்கும். டீப் ஸ்லீப் இருக்கும். நல்ல ஆரோக்கியமான ஒரு தூக்கத்தை நீங்க தூங்குவீங்க. அது மட்டும் இல்ல, மலஜல கழிவுகள் கரெக்டான முறையில உங்க உடம்பை விட்டு போறது நீங்களே கண் கூட பார்ப்பீங்க. குரட்டை, மூட்டு வலி அதிகமா குரட்டை வரும்னு சொல்றாங்கல்ல, நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா இந்த உடற்பருமன் காரணமா, உடற்பருமன் தான் இந்த குரட்டைக்கான காரணம் கூட ஒரு சர்வேல சொல்றாங்க. அப்போ அந்த குரட்டைய கூட இந்த வெயிட் லாஸ்னால பாத்தீங்கன்னா அந்த குரட்டைய கூட சரி பண்ண முடியும். உடம்பு எப்போதும் லேசா இருக்கும். பிரபஞ்சத்துக்கும் நமக்கும் அந்த அந்த பிராண சக்தி நம்ம உடம்புல உள்ள போக்குள்ள, அதாவது அற்புதமா ஃபீல் பண்ணுவோம். நம்ம மூடு எப்ப பார்த்தாலும் ஹாப்பினஸாவே இருக்கும். அந்த டிப்ரெஷனுக்குள்ள எப்போதும் நம்ம போக மாட்டோம். இப்போ நீங்க அதுக்கான டயட் சொல்றேன்னு சொன்னீங்க சார், அதை நீங்க சொல்லவே இல்லையே சார் அப்படின்னு நீங்க கேக்குறீங்க. முதல்ல நீங்க பலனை தெரிஞ்சுக்கிட்டீங்க. நீங்க நோ எக்ஸசைஸ், நோ மெடிசன்ஸ். ஓகே, இதுக்கு நான் சொல்ற சிம்பிளான டயட்டை மட்டும் நீங்க இருங்க. இது ஒரு அற்புதமா இருக்கும். நான் சொல்ற மாதிரி ஒரு 48 நாள் நீங்க செய்யறப்போ நீங்க அந்த பானம் நான் சொன்னேன் இல்லையா போன வீடியோல, அதை நீங்க புடிச்சுக்குங்க. அதோட சேர்த்து இந்த உணவு முறைகளை நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. 48 நாள்ல உங்களுக்கு அதிசயம் தக்க ஒரு நிகழ்ச்சி உங்க உடம்புல தெரியும். சாப்பிடக்கூடிய உணவை ஃபர்ஸ்ட் குறைப்பு பண்ணுங்க. எப்படி சார் குறைக்கிறது? இப்போ காலையில 5 இட்லி சாப்பிட்றீங்கன்னா நீங்க 3 இட்லியா மாத்திக்கிங்க. மதியம் ஒரு 2 கப் சாதம் சாப்பிட்றீங்க அப்படின்னா அதை 1 கப்பா மாத்திக்கிங்க. நைட்டு ஒரு 3 தோசை சாப்பிட்றீங்க அப்படின்னா அதை 2ஆ மாத்திக்கிங்க. முதல்ல இந்த ஃபாலோவை ஒரு 21 நாள் பண்ணுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? பழங்கள், காய்கறிகள் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமா சேர்த்துக்குங்க. ஓகே, மதியம் பாரம்பரிய அரிசி இதுக்கு உதவி பண்ணுது. கருப்பு கவுனி அப்படின்னு சொல்லி ஒரு அரிசி இருக்கு. அந்த அரிசியை நீங்க நிறைய பயன்படுத்துங்க. அந்த அந்த கருப்பு கவுனி அரிசியில கஞ்சி அல்லது சாதமா வடிச்சு, நீங்க இயற்கையா எப்படி சாதம் நீங்க சாப்பிட்றீங்களோ அதே மாதிரி கூட வாரத்துல 2-3 நாளைக்கு கூட நீங்க அதை பயன்படுத்திட்டு வரலாம். ஓகே, இரவுல 6ல இருந்து 7 மணிக்குள்ளதாகவே இரவு உணவு சாப்பிடுங்க. அப்படி சாப்பிடக்கூடிய உணவு எளிதில் ஜீரணமாகக்கூடிய உணவுகளை அரை வயிறு சாப்பிடுங்க. நீங்க ஃபுல்லா சாப்பிட்றாதீங்க. ஓகேவா? கம்மியா சாப்பிட்டுட்டு ஒரு 21 நாளைக்கு நான் சொல்லக்கூடிய டயட் உங்களுக்கு அப்படிதான் இருக்கும். கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனா அதை சாப்பிடும்போது அற்புதமான பலன் உங்களுக்கு 21 நாள்ல இந்த டயட்டுக்கு உங்க உடம்பு பழகிடும்.